Hello friends, welcome to AshBi Channel. இன்னைக்கு AshBi Channelல நம்ம broccoli stir fry recipe எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, just 10 நிமிஷத்துலயே நமக்கு ரெடி ஆயிடும். broccoliயும் cauliflower மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஸ்டெம்ல இருக்க சின்ன சின்ன இலைகள்லாம் எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா அந்த ஸ்டெம் வந்து தனியா நறுக்கி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா ப்ரொக்கோலியோட ஃப்ளோரட்ஸ் அந்த பூ மாதிரி இருக்கும்ல அதை வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிர் ஃப்ரை ரெசிபிக்கு நான்ஸ்டிக் கடாய் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸோ அதே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். நான்ஸ்டிக் கடாய் சூடு பண்ணதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வேறு கடுகு இதெல்லாம் கூட தேவையில்லை, சீரகம் மட்டும் போதும். அதோட 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரொக்கோலியோட தண்டை சேர்த்து இதோட வதக்கிக்கோங்க. ஏன்னா ப்ரொக்கோலியோடைய ஃப்ளாரட்ஸ் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதோட கம்பேர் பண்ணும்போது தண்டு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து தண்டை மட்டும் வதக்கிக்கோங்கன்னு சொன்னேன். அதை கொஞ்சம் நேரம் கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ப்ரொக்கோலியோட ஃப்ளாரட்ஸையும் இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுருங்க, நிறைய ஊற்ற வேணாம், ஜஸ்ட் அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ நம்மளுடைய ப்ரொக்கோலி ஸ்டிர் ஃப்ரை ரெசிபி ரெடி ஆயாச்சு. ரொம்ப ஈஸியான, அதிகம் டைம் ஆகாத ரெசிபி இது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் AshBi சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.